எந்நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. உங்கள் பாதத்திற்கு குண்டோதர அநேக வந்தனம் சாமி. ஏ சந்திரசேகரா, வா. எர்ணாகுள போய் டிக்கெட் எடுத்து போய் சாமி பாக்குறியா? உன்கிட்ட புக்கறியா? உள்ள போய் சாமி பாக்கல. வந்து இருக்க நேரா சாமி கும்பற வணங்கி கும்பற வாத்து முட்டா. அப்படி ஆகட்டுங்க. நந்திகவலா ஐயா, எனக்கு முன்பதாக அவர் அம்மளிக்கும்
பாடி பாடிந்தாலே சுகமா ஆமா எனக்கு முன்பதாக வரம்பளிக்குது ஒரே ஒரு ஆளு நான் மட்டும்தாங்க. உண்மைதாங்க. ஆமா அப்படி இருக்க இந்த கைலாயத்துல ஆண்டவன் பாதை வேண்டி வேண்டி பதின ஆமா நீயும் உன் குடும்பத்தோட சீரும் சிறப்பாக சித்தரசா அங்க சித்தங்களுடைய பாக்கியம் சாமி. ஐயா பிள்ளைகள் கூடுவது தில்லை கனக சபை, தேவலோகத்தில் கூடுவது தேவ இந்திரன் சபை, பாண்டியனர் பாண்டிய நாட்டில் கூடுவது பாண்டிய மன்னன் சபை, இந்த திருவண்ணாமலையில் கூடிய சபை. ஆமா பெருத்த நாடக சபை ஐயா. நாடக சபை சொல்லலாம். ஆமா இது கைலாய சபை தான். ஆமாங்க திருவண்ணாமலைனா சாதாரண இல்ல. உண்மைதாங்க. இது எங்களுக்கு பத்தின ஒரு பாக்கியம். உண்மைதான். புண்ணியம் நம்ம என்ன புண்ணியம் பண்ண தெரியல. கண்டிப்பா. ஆமா எங்களுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியா. அப்படி இருக்க நான்கு வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணங்கள் 64 கல்விக்கானங்கள் 96 தத்துவங்கள் மனைவிக்கான பூர்விக்கான சொல்லக்கூடிய ஆமா மாதா பிதா குரு அது இதோ தெய்வா மாதா பிதா தெய்வா குரு தெய்வம். ஆமா அப்படி இருக்க என்ன ஈன்றெடுத்த அப்பா அம்மா ஆமா தாய் தம்பளோட தாய் தந்தைமார்கள் எங்க அப்பா சிவன் சேர்ந்து விட்டார். ஆமா ராஜி கவுண்டர் ஆமா ஆமா ஆமாங்க அவருடைய அந்த புண்ணியனுடைய பாதார கமலக்கா எனக்கு குருவா இருக்கக்கூடிய ஆமா கொட்டூரை சேர்ந்த எனக்கு மட்டும் இல்ல ஆமா இந்த பொம்பாய் மக்கள் எல்லாத்தையுமே அவர் ஒரு நாடக ஆசிரியர். ஆமா அவர் கண்டிப்பா வந்து அவர் எழுதி கொடுத்த நிறைய பேர் கத்து ஆமா ஆடின வர இன்னைக்கு நானும் ஆட்டம் எனக்கு பின்னால வரட்டும் இப்ப தள்ளாட்டு நிறைய பேர் ஆடுறாங்க இங்க. குறை இல்லாமல் காப்பாடுங்க ஐயா. அப்படி இருக்க அவருடைய கமலக்கா கூட இருக்கும். ஆமா ஆமா மும்பைல எல்லாம் கத்து கொடுத்து ஆமா இது நடைமுறை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பேசாத ஐயா. பேசாதீங்க. நாடகம் பெரிய நாடகம். பயணம் சொல்லக்கூடிய ஆமா அன்பர் அவருடைய பாதை அது மட்டும் இல்லாமல் என்னாட்டு போனா வழங்கக்கூடிய என்ன கணத்தப்பட்டியை சேர்ந்த என்ன நாடகத்திலே பாராளா படி இழக்கக்கூடிய பரமக்கடவுள் அடைக்கக்கூடிய என்ன சாம்பசிவா நடை பாராட்டி இது கணத்தப்பட்டியை சேர்ந்த உங்க பேரு சாமி உங்க பேரு கடந்தபடியை சேர்ந்த வெங்கடேசன்னா என்பவர் இத வீரபத்திர சாமி பால் நினைக்க வேண்டி 200 எடுத்துலாம் ஆனா உலகத்தில் வீரபத்திர இருந்து எல்லாரோட பாடிக்க அப்படியே பார்த்து சொல்லு. நாடகாசிரியர் அனைவருக்கும் ஆமா இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம் ஐயா. ஆனால் இந்த திருவண்ணாமலை வந்து ஆமா எங்களுக்கு உறுதுணையா இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆமா முன்னாள் தலைவர் அது மாமா அருணாசலம் ஆமா மாமா மூர்த்தி அருணாசலம் இப்ப இருக்கிற தலைவர் ஆமா ஆமா வெங்கட்ராமன் ஆமா அப்படி எல்லாரும் கூட எவ்வளவோ ஆமா எவ்வளவு பண்ணிடுறாங்க. ஆமா இந்த மடத்தை உருவாக்கணும் பத்தியா. ஆமா திருவண்ணாமலையில் கூட நாங்க பம்பாய் வேணும் ஆமா நாங்களும் செய்யணும் வேணும் ஆமா அப்படின்னு ஒரு மணி பேசாதீங்க ஆயா. பேசாதான் பொம்பாய் வந்து ஆரோக்கிய அண்ணா பண்ணான்னு தெரியும். அது தூங்கினா போறாங்க. பேசாம போதும். தூங்கினா தூங்கட்ட முடியல. பேசாதீங்க. அப்படி இருக்க எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆமா தலைவர் பொருளாளர் செயலாளர் ஆமா இருக்காங்க. ஆமா இந்த மனம் வந்து உண்மைதாங்க. அது பொண்ணுகளுடைய பாதார தமிழர்களுக்கும் ஆமா இந்த அமுதருக்கும் அயலூர் வந்து ஆமா அயலூர் வந்து ஆமா பேசாதீங்க. பேசாதே அயலூர் வந்து இருக்கும். ஆமா நம்பை போல் நாடக நண்பர்களுக்கும் அந்த அந்தந்த ஊரில் உள்ள அனைத்து கிராமத்துல மக்களுடைய பாதார கமலனுக்கும் இந்த 2011 நேத்திரம் அடைத்த ஆமா வீரபத்திர கடவுள் ஆமா மகனாகிய அந்த அவருடைய பாதார ஆமா இந்த கைலாயம் திருவண்ணாமலை ஆமா இந்த அண்ணாமலையார் உண்ணாமலையோட இந்த இடத்துல ஆனதே ஒரு புண்ணியம். தென் கைலாயமே திருவண்ணாமலை தான். புண்ணியம்
அவருடைய பாதாள கமலத்தும் இன்னும் அமர்ந்திருக்கும் சிறியோர் பேரோட பாதாள கமலத்தும் ஆமா நந்திகவலா இந்த சிறியவன் நான் கோடி 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 அப்படி இவருடைய சாதாரண கமலத்துக்கு சிறியவன் ஒரு கோடி வந்தனம் செய்கின்றேன். ஒரு கோடி வணக்கங்க. ஆனால் நந்திகவலா பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரவான் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வருடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா ஐயா, நீங்க யாரு ஊரு பேரு விளக்கமா சொன்னால் தெரியும் ஐயா. ஐயா 33 கோடி எப்படி என்றால் கைலாயமே கோயிலா விட்டிருக்கும் 2011 நேத்திரம் படைத்த பரம கடவுள் என்கிறது விளக்கமும் இருக்குங்க. மற்ற விளக்கா பரம கடவுள் எப்படி அவன் பாடலாம் படிக்கக்கூடிய பரம கடவுளுங்க. ஆனால் சர்வலோக ரட்சகன் என்று சொல்லக்கூடிய ஆமா உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய எருமை கடை யானை முதல் 84 106 ஜீவ தந்துகளுக்கும் ஆமா படிகளுக்கும் பரமசிவன். ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் நாம் பிரிந்து விட்டால் சமம் என்று சொல்லுவார்கள். நல்லா ஆட்டாங்க. உண்மைதாங்க. உயிர் பிரிஞ்சு சொல்லுவாங்க. சமம் தான் சொல்லுவாங்க. சொன்ன போனோம்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒவ்வொரு உயிரினங்கள சிவபெருமான் இருக்கும் போது என் உயிருக்கு உயிர் சொல்லுவாங்க. அந்த உயிர் போயிட்டா சபா அப்படி இருக்க. 2010 நேத்திரம் சொன்னீங்களே, மனிதாக பிறந்து விட்டா 2 நேத்திரம் தாங்க இது. நீங்க ஒரு கடவுளாக இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் என்ன 2010 நேத்திரங்குது? 2011 நேத்திரம் சொல்றாங்க. ஆமா 2011 கண்ணன் என்ன தெரியும்? ஆமாங்க. எப்படி என்றால் என் கழுத்தில் அணிந்திருக்கும் ஆதி சேசனுக்கும் 2000 நேத்திரம். 2000 நேத்திரம். ஏழுடைய வாதனாக. ஆமா 2 சேசனுக்கும் 2 நேத்திரம். 2 நேத்திரம். திருத்திருக்கும் கங்கா தேவிக்கு 2 நேத்திரம். ஆமா அணிந்திருக்கும் புலித்தோலுக்கு 2 நேத்திரம். 2 நேத்திரம். ஏறும்படி வாகன 2 நேத்திரம். எனக்கும் 3 நேத்திரம். 2010 நேத்திரம் முடித்த பரமக்கோட விளக்கமாக இருக்குதா? இந்த மானாமரங்கராசர் போல வரக்கூடிய சத்யவேல் என்பவன் இந்த விரும்பு சாமிக்காக 101 ரூபாய்க்கு அணிங்க தந்தபடியால் அந்த விரும்பு சாமி அங்க சென்று செல்வத்தை தர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை சுவேஜம். எங்களால் முடிந்த இந்த பொன்னாடியை கடலையை சேர்ந்த நாடக ஆசிரியர் வெங்கடேசன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி நாங்கள் அறிவிக்கின்றோம். நமது மடத்தை நிர்வகித்து வரக்கூடியவர்கள் ஒருவராகிய இந்த மடத்திலே வழங்கிய ஒருவராகிய இந்த பொன்னாடி நாங்கள் போட்டுக்கிறோம். நமது இடத்திலே நமது மடத்தில் நம்முடைய மக்களுக்காக நாம் வேளாண் செய்ய வேண்டும் சேவை செய்து வரக்கூடிய நாம்பட்டை சேர்ந்த ராமன் அவர்களுக்கு ராணிப்படை சேர்ந்த காவலாளர் செல்வராஜுக்கு கொண்டாடியாக போட்டப்படுகிறது. பிச்சைக்காரன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை கொண்டாடியாக போட்டிருக்கிறார். எப்படி என்றால் கூடலூரை சேர்ந்த முன்னாள் மடத்தில் ஆட்சியாளராக இருந்த பொன்னுசாமி அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை கொண்டாடியாக மற்ற விளக்க சொன்னால் தெரியும் ஐயா. அப்படியாக
சுவாமி எப்படி என்றால் இந்த கைலாயத்தில் 33 கோடி தேவர்களும் 48 ரிஷி கூட்டங்களா ஆமா சித்தி வித்தியாதவர் ஆமா என்று ஏற்றி போட்ட வேண்டும். ஆனால் சுவாமி இந்த கைலாயத்தில் ஆமா இரவும் பகலும் ஆமா அன்பர் எக்காலம் ஆமா ஏற்றி போட்டு கோத்திரம் செய்ய வேண்டாம். அவருக்கு யாரும் இடம் இல்லாமல் ஆமா வந்து எப்படி கேட்கிறாரோ ஆமா அவர் வரம் என்று சொல்லாமல் வாரி வாரி போடுவாங்க. ஆமா அப்படி இருக்க இந்த தினத்தில் கைலாயத்தில் அமர்ந்து கைலாயத்தில் அமர்ந்து ஆமா வரவேற்று மக்கள் வரமளிக்கிறார். ஆமா எப்படி என்றால் பூமி வாழ எங்கள் அருமலையரங்கள் வாழ என் சிந்தையுள்ளோரும் வாழ இந்த ஜீவ கொடிகளும் வாழ மைதரோ வாழ்க வாழ்க இந்த வாழ வாழ்ந்து வாழ்க இடையூறல் வாழ்க வாழ்க எப்படி என்றால் அந்தரம் பூமி பாதாளம் 6 வேதங்களும் வாழ்க ஆடக்கடவுது எருமை கடை யானை முதல் 84 106 ஜீவச்சந்துகளும் வாழ்க ஜீவஜந்துகளும் வாழ்க வாழ்க அருந்தும் புதல்வராகிய ஆமா கஜான கந்தனும் வாழ்க வாழ்க இந்த அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியவர்களும் வாழ்க 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 அப்படி இருக்கு தேவையாக பாடல் எடுத்து ஆமா 5 மணி நேரம் பெற்று ஆமா சிலது சோதித்தா சிலர் சோதிக்காமல் சோதிக்காமலா பின் காலம் போய் கழித்து விட்டா அந்த மந்திரத்தை சோதிக்க வேண்டாம். அப்படியாக சுவாமி
ஆனால் சுவாமி ஐயோ, அந்த மந்திரத்தை உச்சரித்தவன் ஆமா அவரிடம் நெற்றிக்கண், திருசூலம், பஞ்சகீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மணி மந்திரம் ஆமா உச்சரித்தோம். ஆமா ஆனால் அந்த தினத்தில் ஆமா அந்த மந்திரத்தை சோதித்து பார்க்க வேண்டும். ஆமா 5 முகம் வர வேண்டும். ஆமா. அப்படியே ஆகட்டுங்க. ஆனால் சொல்லும் சுவாமி எப்படி என்றால் ஆமா அமித குஜாம்பல் அன்னபுரி கொடுத்த சத்ராஜ்யம், ஆமா வாமதேவம், அகாரம், ஈசானியம் என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த 5 நாமதேவம். ஆமா இதனுடைய நாமதேவம் தான் ஆமா சத்ராஜ்யம், ஆமா அகாரம், அகாரம் வாமதேவம், வாமதேனம் ஈசானியம் என்று சொல்லக்கூடிய ஆமா 5 சிரத்தை அவதியை குஜாமலிடம் ஆமா சோதித்து பார்த்தோம். ஆமா இந்த தினத்தில் ஆமா எனக்கு 5 சிரமாக இருக்கிறது. 5 முகம் வந்து விட்டது ஐயா. அப்படி என்றால் இது கைலாயத்தில் அமர்ந்து ஆமா வரக்கூடிய பக்தர்களுக்கு வரமளிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். அப்படி பேர் வச்சு குருபரா கரண செய்ய வாங்கடா பாதத்திற்கு குண்டோதர அநேக வந்தனம் சாமி. இந்த உலகத்திலே ஆமா நோயடி இல்லாமல் ஆமா நாட்டு மக்கள் எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வளர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி தெரிவிக்கிறோம் அப்படியே நாட்டு மக்கள் எந்த குறை வராமல் செல்வம் செழிக்கும் மாதம் மும்மாறி பெய்யும் கண்டிப்பாக நான் வரமளிக்கின்றேன். அப்போ அது எப்படி என்றால் அதோ என்ன கைலாயமூர்த்தியோ
என்றுமில்லாம் படிக்க உமா மகேஸ்வரி கொடுத்த மந்திரத்தை உச்சரித்து ஐந்தவம் ஆகிவிட்டார். அப்படி ஐந்தவம் ஆன சந்தோஷத்தில் இதுவரைக்கும் கைலாய வாசரோ உமாதேவி இல்லாமல் தனியாக வரம்பாடித்துக் கொண்டிருக்கிறார். வரம்பாடித்தது இல்லை. ஆனால் இன்றைய தினத்தில் நமக்கு ஐந்தவம் வந்துவிட்டது. அப்படி அந்த சந்தோஷத்தில் தனியாக அமர்ந்து தேவர்களுக்கு வரம்பாடிக்கும் சமயத்திலே சத்தியலோகத்தில் வாசம் செய்து வரக்கூடிய பிரம்மதேவனாகப்பட்டவர் காலை எழுந்து காலை கொண்டு முடித்து கைலாயத்தை வணங்கி அதன் பிறகு சிருஷ்டி பத்தொழிலை செய்வது அவருடைய வழக்கம். அதனால் இன்றைய தினத்திலும் காலை எழுந்து காலை கொண்டு முடித்து அதோ கைலாயத்தை காண வேண்டும் என்று சபைக்கு வருகின்றார். அன்னவரால் அதற்கு முன்
பேச கேட்டு மாலை போட்டு அந்த கன்னி மூல கணபதியை வேண்டி கேட்டு கார்த்திகை முதல் தேதி மாலை எட்டு சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ ஐயப்போ ஐயப்போ அழுதார் வீட்டுல நொய்யப்போ சாமிய சரணம் சாப்பாடு வரணும் ஐயப்ப சரணம் அப்பள வடை வரணும் ஐயப்ப சரணம் அப்பள வடை வரணும் கரிமலை வாசா கறி குழம்பு போச்சா அம்பா நதி வாசா பாட்டில் கடை போச்சா எரிமலை வாசா எரிமலை போச்சா எரிமலை வாசா எரிமலை போச்சா குங்குமப்பட்டி உழைக்கப்பா பற்றி பாட்டி இழைக்கப்பா ஏ சந்தனப்பட்டி உழைக்கப்பா சாராய பட்டோ இழைக்கப்பா அஞ்சு மாலை உழைக்கப்பா அஞ்சு பட்டோ இழைக்கப்பா ஏ புலி வாகனம் உழைக்கப்பா பொம்னட்டி வாகனம் இழைக்கப்பா ஏ கல்ல கண்டா கல்ல கண்டா ஆய கண்டா கல்லு முள்ளோ காலு காணே காலு காணே ஏ ஓ ஓ மையப்பா 9 இட்லி வையப்பா ஏ சாமியே ஐயப்பா சாம்பார் சட்னி ஊத்தப்பா சாமியே சரணியா அப்பா சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா சாமி. ஐயப்ப கோயில் மாலை போட்டவங்க குடிக்கலாம். ஒரே ஒரு குவார்டர் மட்டும் தான் குடிக்கணும். அது யார் தெரியுமா சொல்லி கொடுத்தது? கேரளா கவர்மெண்ட் உத்தரவு போட்டுக்குது. என்ன குவார்டர் தெரியுமா? 1848. அந்த கோட்டுக்கு ஏன் தெரியுமா 18 பேர் வச்சுக்கிறாங்க தெரியுமா? இப்ப மாலை போட்டுங்கிறங்க, நம்ம மாலை போட்டுக்கிறோம். ஒரு மண்டலம் மாலை போட்டிருப்பாங்க. ஒரு மண்டலம் எத்தனை நாள்? 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பான்னு எத்தனை படிக்கட்டி ஏற போறோம். அதுக்குதான் அந்த கோட்டு பேரு 1848. நேர்ல போய் புடிச்சிட்டு வந்தா இருக்கிட்ட ஒரு ஆசாமி வந்துக்குது, யாரும் பாக்கலவா? ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. 64 சகிக்கானோ. ஆமா. 91 புராணம் தத்துவம். 91 தத்துவம். ஆமா. 11 புராணம். புராணங்கள். இவைகளெல்லாம் ஆமா. கற்றுணர்ந்த எனது மாதா பிதா பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் அடியேன் ஒரு வணக்கம். ஒரு கோடி வணக்கம். மற்றும் ஆமா. மற்றும் உங்கள் உள்ள நமது சமுதாயத்தில் ஆமா குறும்பரின சமுதாய மக்கள், சமுதாயத்தின் மக்கள் ஆமா தலைவர் பொருளாளர் ஆமா அண்ணன் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த ஒரு நன்றி, ஒரு கோடி வணக்கம் ஐயா. மற்றும் வந்திருக்கும் அயலூரிலிருந்து வந்து நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய ஆமா எனது அவர் அருமை உள்ளங்களுக்கும் அடியே ஒரு வணக்கம், ஒரு கோடி வணக்கங்க. இன்னும் பின்னிசைக்குழு அவர்களுக்கு அடியே ஒரு வணக்கம் ஐயா. மற்றும் என் குலதெய்வமாகிய ஆமா வீரபத்ர சாமிக்கு ஒரு நன்றி, ஒரு கோடி வணக்கம் ஐயா. அதுவும் தவிர இத்தகைய சமயம் உண்டாக வந்தது ஆமா என்னுடைய ஐயா. நீங்க யாரு ஊரு பேர் விளக்கமா சொன்னால் தெரியும். சத்திலோகத்தை தவத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய நான்முக படைத்த பிரம்மதேவன் என்று விளக்கம். பிரம்மதேவன் விளக்கம், மற்ற விளக்கம் ஐயா. எருமகடை 84 100,000 ஜீவ ஜந்துகளை படைக்கக்கூடிய கர்த்தவன் என்று ஆமா நன்றாக புரிந்துக்கும். ஆமாங்க, பிண்ட பிடிக்கக்கூடிய கர்த்திபண்ட விளக்கமா இருந்ததுங்க. ஆமா, மற்ற விளக்கம்
அந்த மாடை ஈக்குது கைட்டா பின்னாடி புள்ள ஏய், ஐயா அண்ணா பாகான மேரி அடே கவலா, ஐயா நான் என் அன்னவாகனத்தில் மீதிலேறி அன்னவாகனம் மீறி ஏறு உலகை சுற்றி வருகின்றான். ஆமா எனது அன்னவாகனத்தில் மீதிலேறி மீதில் ஏறு உலகை சுற்றி வருவது வழக்கம். வணக்கங்க அதுவும் தவிர மீண்டும் தெரிவிக்கிறேன். அப்படி ஆகட்டும் இரு. ஏய், கனகமணி கிரீடம், கனகமணி கிரீடம், இப்பொழுது ஆமா ராஜ்குமார் துரையா என் திருத்தில் இருக்கக்கூடிய என் சிறுசில் இருக்கக்கூடிய ஆமா கிரீடமும் ஆமா என் மணிமகுடமும் வணக்கமா மார்பில் எழுந்திருக்கூடிய ஆமா மார்பதக்கம் ஆமா என் தலையில் எழுந்திருக்கூடிய ஆமா வீர வெண்டையும் வெண்டையமா எப்படி சொல்கின்ற பல 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 தெளிவு பார்க்கறேன் நாம் இன்று வந்து ஆமா வெகு நேரமாகிவிட்டது. ஆமாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் தினந்தோறும் தினந்தோறும் இப்படி இப்பொழுது கைலாயவை காண வேண்டும். மாமா கால நைடா சாமி பரமேசா தேடி நாடி உன் மருமகன் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் வந்திருக்காருங்க அப்படி என்றால் அறியாமல் வரட்டும். சாமி அருகாமல் வரும்படி உத்தரவுங்க இதை புறப்படலாமா? போலாங்க அல்லது சத்துலவாசா அல்லது கைலாயவையே ஐயா சமரசம் அமுருவாய் சத்திய லோகதத்தாயே சத்துலவாசனே அல்லது கைலாயவையே மூர்த்தி தேவர்கள் ஒருவராச்சே. ஆமா மூர்த்தி தேவர்கள் ஒருவன். ஆமா இந்த தேவர் கூட்டு தேவரோட தேவரை வந்து ஆமா வாயிறுபாடுல காவல் காப்பது நல்லதில்லை. ஆமா. இதோ இந்த கைலாயத்தில் சிமானம் வைத்திருக்கின்றேன். ஆசனத்தில் வாருங்கள் இருவரும் அமர்ந்து இருவரும் சந்தோஷமா தரும் பேசலாம் அல்லது கைலாயவாசரே எப்படி அடா குந்தனோர் எந்தவாய் அந்தமாய்
சமரசமாக வந்து அமர்வேன் தெரிவிக்கின்றேன். ஆமா. உமக்கோ 5 முகம் இருக்கிறது. 5 முகம் இருக்கிறது. எவக்கோ 4 முகம் இருக்கிறது. உங்களோடு சரிசமமாக அமர்ந்தால் கேவலமா என்ன பேசுவார்கள். முந்தானை போல் ஆமா. எமக்கு 5 முகம் இருந்தால் அழிக்கிறானோர் ஆமா. உங்களோடு சமரசமாக அமருவேன். ஆமா, உட்கார்ந்து பேசலாம். சத்தியவாசனே இதுக்கா நஞ்சடா ஏம்பா ஓ ஏடா என் பழக்கம் கருணை உள்ள படுத்தவன் யார் எதை கேட்டாலும் வாரி வாரி உலகத்தில் உள்ள சகல ஜீவமரங்களுக்கும் அவரவர் கேட்ட வரத்தை கொடுப்பது என்னுடைய சிந்தனை. தடையே சொல்ல மாட்டீங்க. இல்ல இல்ல ஆமா. தடை என்று சொல்வது இல்லை கிடையாது கிடையாது. வந்து கேட்கணும் பழக்கம். ஆமா. கூடு பண்ணா கூட வாசமில்ல கேக்குறேன். ஆமா. ஆமா. இதுக்கா நஞ்சடா ஆமா. அல்லது சத்தியவாசனே பின்னாடி எல்லாம் வம்பு கும்பு வரப்போகுதுங்க. பின்னாடி எல்லாம் வம்பு வரப்போகுதுங்க. என்னோட பழக்கம் தான். ஆமா. யார் எதை கேட்டாலும் கொடுக்குறது பழக்கம். அப்போ அதே போல் ஐயனன் உந்தானே போலும எந்தானே போலும வாசகனே உனக்கு இருப்பது 5 சிரம், எனக்கு இருப்பது 4 சிரம். உன்னை போல் சரிசரமா 5 சிரம் அழைத்தால் உன்னோட சரிசமா அமர்ந்து வார்த்தையாடுவேன். இதோ 5 சிரம் அழைத்து விட்டேன். இனி யாகல வாருங்கள், இருவரும் அமர்ந்து சந்தோஷம் வார்த்தையாடுவோம். ஐயா இப்பொழுது ஆமா எனக்கு எத்தனை சிரம் இருக்குது எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 ஏங்க 5 முகம் கரெக்டா இருக்குதுங்க. இருக்குதா? கரெக்டா இருக்குது. ஒண்ணும் இல்ல. சரி சரி அனைவரும் முன்னணி விளைப்படைப்ப இந்த பலரைய துணிவோடு சொந்த மத்திய பாலவான படைப்பேன். இது எவர்தான் படைப்பேன். இது எவர்தான் ஐயா ஆணியனாக நின்று ஆண்டி பயிலை வேண்டி துதித்து அஞ்சலை செய்வது அடிப்படைய ஜவரியை அருகே வாருங்கள். அந்த வையங்கம் பிரம்மாண்ட கோடி சராச்சாரங்களை யான் படைப்பேன். பல்லை காட்டி தில்லை காட்டில் பரமனையன் என்றால் யான் படைப்பேன். இவளை போல எண்ணற்ற யான் படைப்பேன். துணிவோடு துச்ச மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் யான் படைப்பேன். நவவீரர்கள் 9 பேர் நமக்கு அடக்கம். நாமதான் தெய்வம்.
இப்படி எனக்கு திறமை இருக்கும் போது ஆமா. அந்த ஆண்டி பயிரை வேண்டி வேண்டி ஆமா. துதிக்க தலையெழுத்து உங்களுக்கு தலையெழுத்து இப்படி ஆமா. என் அருகே வாருங்கள். வாருங்கள் வந்து உங்களுக்கு ஆமா. வேண்டிய வரத்தை வரத்தை கேளுங்கள் கேளுங்கள். நான் தருகிறேன் யானே தடையில்லாமல் தடை இல்லை ஆமா. புறப்படலாம் அப்படியே ஆகட்டுங்க. எப்படி என்றால் அதோ அது எப்படி என்றால் அதோ என்ன நான் மனிதனாகப்பட்டவன் இந்த நிலத்தில் வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த கைலாயத்தை போல் எண்ணற்ற கைலாயத்தை பிடித்தேன். யானே முதல் தெய்வம் அப்படி என்று திமிர் கொண்டு வார்த்தையாடுகின்ற சமயத்தில் தேவர்கள் என்ன செய்தார்கள் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடி கொண்டாடுகிறார்கள். அதை போல யார் எப்படி போனால் என்ன பிரம்மதேவத்தில் சென்று வரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று நமக்கு தேவை வரம். பிரம்மதேவத்தில் சென்று வரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற சமயத்தில் சமயத்தில் அதோ என்ன கைலாயத்திலே பார்வதியாகப்பட்டது என்றும் இல்லாமல் நடிக்க நமது கணவரோ 5 முகம் கொண்டு பரம்பாலிக்கு சென்றாரு. அவர் எப்படி இருக்கின்றார் அந்த 5 முகத்தின் அழகை பார்க்க வேண்டும். அவர் சென்று பார்க்க வேண்டும். 5 முக அழகை காண வேண்டும் என்று இதோ சபைக்கு வருகிறார்.